கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பொருளாதாரம் மற்றும் ஆரோக்கியம் போன்ற பல்வேறு அம்சங்களில் பலவிதமான மாற்றங்கள் மற்றும் ஏற்ற இறக்கங்கள் கலந்த ஒரு ஆண்டாக இருக்கும். நீங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பொறுமையோடு அனுசரித்து போகிறது நல்லது. பெரிய பெரிய காரியங்களை கூட சர்வசாதாரணமாக உங்களால் செய்ய முடியும். மனதில் நினைத்த காரியம் ஒரு சில தடங்களுக்கு பிறகு உங்களுக்கு கைகூடும். பக்தியில் நாட்டம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் உறுதியாக இருப்பீங்க. ரொம்ப நாளாக நடந்து வந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். வருமானம் சிறப்பாக இருக்கும். புதிய முதலீடுகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. நினைத்தது கைகூடும். தவறாக புரிந்து கொண்டிருந்தவர்கள் உங்களை நாடி நட்பு வட்டத்தில் இணைந்து கொள்வார்கள். சமூகத்தில் அதிகமான செல்வாக்கு உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். ஆடை ஆபரணம் பொன்பொருள் சேர்க்கை வீடு நிலம் வாகனம் ஆகியவை வாங்கும் யோகங்கள் உண்டாகும். குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ள முடியும். குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மறுபடியும் மீண்டும் இணைவர். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. பொருளாதார நிலைமை நல்ல நிலையில் இருந்து வரும். குடும்ப பொறுப்புகளை இழுத்து போட்டுக்கிட்டு பார்க்க வேண்டி இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி நடக்கும். பிரியமானவர்களுக்கு உதவுவதில் மிகுந்த அக்கறை ஏற்படும். உங்களுடைய எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் அதிகப்படியான பொறுப்புணர்ச்சி வெளிப்படும். எதிர்பாராத தொகை சரியான நேரத்தில் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். பழைய கடன் முழுவதுமாக அடைக்கப்படும். பொருளாதாரத்தில் முன்னேற்ற சூழ்நிலை உண்டாகும். நண்பர்களால் நிறைய நன்மைகளை பெற முடியும். உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் நீங்கும். புதிதாக கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படலாம். அப்படி கடன் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்க முடியும். பண விரயங்கள் கூட சுப விரயங்களாக உங்களுக்கு மாறும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை உங்களால் வாங்க முடியும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் பல பலன்கள் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான பேச்சுகள் தொடரும். வெளிநாடு சென்று வரும் யோகம் உண்டாகும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். உறவினர்கள் மூலம் சிக்கலும் பண விரயமும் ஏற்படும். புதிய வண்டி வாகன சேர்க்கை கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். வாழ்க்கை துணை பக்கபலமாக இருப்பார்கள். பெற்றோர்களால் நன்மைகள் உண்டாகும். நீதிமன்ற வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். எப்பவுமே நிதானத்தோடு செயல்படுங்க. சமூகத்துல நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். உத்தியோகத்துல மன நிறைவு ஏற்படும். தொழில் வியாபாரத்துல மந்த நிலை இருக்கும். இந்த வருஷம் தொழில் வாழ்க்கையில் சற்று ஏற்ற இறக்கம் காணப்படலாம். எப்படி பார்த்தாலும் நல்ல யோகமான பலன்கள் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. பிரதோஷ நிகழ்வில் கலந்து கொள்ள எண்ணங்கள் நிறைவேறும்.